அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதலாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்ற சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தற்போது பலம் பெறக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான பணிகளையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிக்கக்கூடிய ஆற்றலையும் வேகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றல் வேகத்தையும் துடிப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல மாற்றத்தையும், அதேபோன்று 5, 10, 9 ஆகிய இடங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது மிக சாதகமான ஒரு இடத்தில் பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் சாதனை புரிவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வரும். என்றால் மங்களக்காரகன், பூமிக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகள், துறைகள் போன்றவற்றில் செலுத்தி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளையும் காரிய வெற்றியையும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வை சப்தமஸ்தானம் ஆகிய வெற்றிக்கே உரித்தான 3இல் பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றி உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிதானத்துடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. குரு பகவானும் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் கவலைகள் நீங்கி வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் சகோதர சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை கூட இந்த தருணத்தில் விலகுவதோடு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உத்தியோகம் தொழில் ரீதியான சிக்கல்களில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சாதகமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சி போன்ற நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ஆற்றல் வீரம் கொண்ட செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதோடு மட்டுமல்லாது நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். கவலை நீங்கக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பான மாறுதல் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வலம் வருவதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் சிறு முயற்சியிலே பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவது மட்டுமல்லாது மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழலும் உண்டு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 20 முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் நீங்கி தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.